ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 15:8 நான் வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தூரமாய் விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், ஆனா இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. இதை இப்படி சொல்லலாம். வாயினால ஸ்தோத்திரம்னு சொல்றாங்க, வாயினால பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப் பண்றேன்னு சொல்றாங்க, ஒருவேளை கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கூட பயங்கரமா வர்ஷிப் பண்ணலாம். ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறது இருதயம். ஹல்லேலூயா. இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷர் பார்க்கறது போல அவர் பார்க்கறது இல்லை. மனுஷர்கள் ஒருவேளை சர்ச்சில் நீங்கள் கரங்களை உயர்த்தி ஒருவேளை சத்தமாய் உரத்த சத்தமாக நீங்கள் ஆண்டவரை பாடலாம். மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய ஜீவியம் ஒருவேளை ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்லலாம். ஆனால் உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம் ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. தூரமாய் அப்படின்னு வாசிக்கும் பொழுதே இன்னொரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. மத்தேயு 26 பார்க்கும் பொழுது, மத்தேயு 26:58 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26:58. பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடே உட்கார்ந்தான். பேதுரு பாருங்க எப்படி பின் சென்று கொண்டிருக்கிறார். தூரத்திலே அவருக்கு பின் செல்கிறார். ஹல்லேலூயா. பின் சென்று கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நடந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அங்க பாருங்க ஒரு தூரம், அங்க ஒரு கேப் காணப்படுகிறது. தூரமாய் முந்தை பார்க்கும் பொழுது அவள் நெருக்கமாய் ஆண்டவரோடு பயணித்த பேதுரு, ஆண்டவரோடு எங்க சென்றாலும் ஆண்டவரோடு நடந்த பேதுரு, இங்க பார்க்கும் பொழுது அவர் தூரமாய் பின் சென்றார். பின் சென்று கொண்டுதான் இருக்கிறார். பின் செல்லல அப்படின்னு சொல்ல முடியாது. சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கிறோம், வர்ஷிப் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஆராதனைகளில் கலந்து கொள்கிறோம், இப்படி ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல நம்ம கலந்து கொள்கிறோம். ஆனா ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படியாக இருக்கிறது? பேதுருவை போல ஏதோ நானும் ஒரு நானும் ஒரு ரிச்சுவலாக ஒரு இப்படிலாம் நம்ம பண்ணதான் செய்யணும், இப்படி தான் நம்மை வளர்த்தி இருக்கிறாங்க, இப்படி தான் நம்மளை நடத்தி இருக்கிறாங்க, அதனால நாமும் பைபிள் வாசிக்கணும், நாமும் ஜெபிக்கணும், இத்தனை நாட்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன், இந்த நாளும் நான் அட்டன் பண்ணுறேன், அப்படியாகவா? இல்லை. ஹல்லேலூயா. பேதுரு தூரத்தில் பின் சென்று கொண்டு இருக்கிறார். ஆனால் அவரும் பின் சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏராளமான ஜனங்களோடு அவரும் கூட்டமாக அவரும் பின் சென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு நபரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்க்கலாமா? லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கே ஒரு தூரத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல வாசித்தது இருதயம் தூரமாய் இருந்தது. இரண்டாவது நம்ம பார்த்தோம் பேதுரு தூரமாய் அவர் பின் சென்று கொண்டிருந்தார். இங்கே பார்க்கிறோம் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். இந்த இளைய மகன் தூர தேசத்துக்கு அவர் போய்விட்டார். ஹல்லேலூயா. இங்க நம்மளுடைய நடைகளை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை குறித்து நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நம்ம இந்த வசனங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதா? நாவினால் அவரை கனம் பண்ணி நாவினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயம் தூரமாய் இருக்கிறது சொன்னது போல பேதுரு தூரமாய் பின் சென்று கொண்டிருந்தார் சொல்றது போல இருக்கிறதா? இல்லை இந்த இளைய குமாரனை போல முற்றிலுமாய் ஆண்டவரை விட்டு, தகப்பனை விட்டு
தகப்பன் வீட்டை விட்டு தகப்பன் எல்லையிலே இல்லாதது போல, அந்த சர்க்கிள்லே அந்த ரேடியஸ்லே இல்லாதது போல தூர தேசத்துக்கு நீங்க ஒரு வேளை போய்விட்டீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஹalleluya அந்த இளைய மகன் வருவார் என்று காத்து கொண்டு இருந்தது போல, ஹalleluya அந்த இளைய மகன் வருகிறான் என்று அறிந்தவுடனே அவனை எதிர்கொண்டு கட்டி அணைத்தது போல ஆண்டவரும் நம்மை கட்டி அணைக்க விரும்புகிறார். ஹalleluya. ஒருவேளை நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, ஒருவேளை நம்ம ஆவிக்குரிய ஜீவன் கொஞ்சம் ஆண்டவருடைய லைன்ல இருந்து கொஞ்சம் டீரெயில் ஆகி தூரமாய் நம்ம நடந்து கொண்டு இருக்கலாம். நடந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹalleluya. திரும்பவும் ஹalleluya சமீபத்துக்கு வர கடவோம். ஹalleluya ஹalleluya. அப்போ எப்படி நடக்கணும்? என்ன தூரமாய் நடக்கக்கூடாது, தூரமாய் பின் செல்லக்கூடாது, தூரமாய் போய்விடக்கூடாது என்றால் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ஹalleluya. களியாட்டுகளும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதம் பொறாமை இப்படிப்பட்டவர்கள் உள்ளவர்களாய் நம்ம நடக்காம பகலிலே நடக்கிறவர்களை போல, பகலிலே நடக்கிறவர்கள் போல அப்படின்னு சொல்லும் பொழுது பகல்ல வெளிச்சம் இருக்கும், பகல்ல எல்லாரும் விழித்து கொண்டு இருப்பாங்க, பகல்ல சகல காரியங்களும் அந்தந்த நேரத்தில் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கும். அப்பொழுது நம்ம எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்கா நடந்து கொள்வது போல அங்க பார்க்கிறோம். பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க கடுவோம். ஹalleluya. யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம மறைவில் இருக்கிறோமோ தனிமையில் இருக்கிறோமோ, நம்ம வீட்டில் இருக்கிறோமோ வெளியில் இருக்கிறோமோ, ஆஃபீஸில் இருக்கிறோமோ இல்லை சர்ச்சில் இருக்கிறோமோ, அது பிரச்சனை இல்லை. நம்ம பகலிலே நடக்கிறது போல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். ஹalleluya. ஒரு சீரான ஒரு நடை. ஹalleluya. சீரான நடை எப்பொழுதும் ஒரே மாதிரி. ஹalleluya. பகல்ல ஒரு மாதிரி ஒருத்தர் பார்க்குறாங்க என்றால் ஒரு மாதிரி, குடும்பத்தில் இருக்கிற போது ஒரு மாதிரி, பாஸ்டர் முன்னாடி ஒரு மாதிரி, அப்படி அல்ல. ஹalleluya. எப்பொழுதும் ஹalleluya சீராய் நம்ம நடக்க கடவோம். ஹalleluya. ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்ம வாசித்தது போல களியாட்டுகள், இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சைகள், காம விகாரம், இன்னும் பார்க்கும்பொழுது வாக்குவாதம் பொறாமை கூட பாருங்க ஆண்டவர் விரும்புகிறதுல. வாக்குவாதம் செய்கிறது, குடும்பத்துல வாக்குவாதம் செய்கிறது, பொறாமை கொள்வது, இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அது சீர்கேடான வாழ்க்கை. ஏன்னா இப்படிப்பட்டதெல்லாம் இல்லாம நீங்க சீராய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்க நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நம்ம தூரமாய் சீர்கேடான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் விட்டு தூரமாய், ஹalleluya நானும் பின் சென்று கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப கேப் வந்துருச்சு. என்னால் ஆண்டவருடைய சத்தம் கேட்க முடியலன்னு சொல்றீங்களா? இந்த இரவு ஜெபத்தில் திரும்ப நம்ம ஆண்டவரிடத்துல சேர கடவோம். ஹalleluya. பிசாசு எப்பவுமே பாருங்களேன், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு பலவிதமான பாவங்களை, அக்கிரமங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். ஹalleluya. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கும் தேவனுக்கும் உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் பாவங்களை உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நடுசுவராய் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். பிசாசு எப்பவுமே நம்மை ஆண்டவர் இருக்கிற அந்த உறவை பிரித்துவிட நினைப்பான். ஹalleluya. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 8:28 8:28 யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். பார்வோன் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் பலியிடணும், நாங்கள் வனாந்திரத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது அங்கே பார்வோன் என்ன சொல்லுகிறார்
சொல்றார் பாருங்க, நீங்க போங்க, வனாந்திரத்துக்கு போங்க, ஆனா ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ரொம்ப தூரம் நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க திரும்ப எகிப்துக்கு வராமலே போயிருவீங்க என்று அவருக்கு பயம். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு அப்படிதான் நம்மளை ரொம்ப ஆண்டவரோடு கனெக்ட் பண்ண விடாம, ஆண்டவரோடு இணைந்து நடக்க விடாம, இந்த வேத வாசிப்புல தியானமா இருக்க விடாம, அப்பப்போ இந்த உலகம், ஹல்லேலூயா, எகிப்து என்றால் அது அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்திலேயே வைத்துக்கொண்டு அவன் எத்தனித்து கொண்டே இருப்பான். எப்படியா இந்த நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தைகளை இந்த எகிப்தின் அடிமைத்தனம் போல சில அடிமைத்தனங்கள், ஹல்லேலூயா, டிவி பார்க்கிறது, சீரியல் பார்க்கிறது, இந்த எபிசோடு மாத்திரம் முடிச்சிடலாம், இந்த சீரீஸ் மாத்திரம் முடிச்சிடலாம் என்று சொல்லி நாட்களையும் நேரங்களையும் உங்களுடைய நேரத்தை அப்படியே உட்கார வைத்து உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானா அது பார்வோனுடைய ஆவி. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம போயிடக்கூடாது, ஆண்டவரை சேவிச்சுட்டு அப்படியே அவங்க விடுதலை ஆயிடக்கூடாது என்ற ஒரு திகில்னால பாருங்க பார்வோன் செய்கிற என்ன சொல்லுகிறார், நீங்க அதிக தூரமா போயிடாதீங்க. பிசாசு அப்படிதான் நம்மளோட அந்த அடிமைத்தனத்திலேயே, அந்த உலக இச்சைகளிலே, உலக ஆசைகளிலே, இந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களிலே நம்மளை சிக்க வைத்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. அதனால என்ன ஆகிறது, நம்முடைய இருதயம் ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறது. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. நீச்சல் ஆழம் வரைக்கும் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசேயோடு அவர் முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. முகமுகமாய் பேசணும் அப்படின்னா பக்கத்தில் உட்கார்ந்து இப்படி பார்த்தாதான் முகமுகமாய் பேச முடியும்ல. அப்போ பாருங்க, நமக்கு இடையில யாராவது இருந்தா அந்த முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த இடைவேளையை, ஹல்லேலூயா, இன்றைக்கு அந்த இடைவேளையை நம்ம மாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நம்ம நடக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நாங்கள் பேதுருவை போல தூரத்தில், ஹல்லேலூயா, ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒருவேளை ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு, பைபிள் வாசிப்பதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் சமூகத்தில், ஹல்லேலூயா, திரும்பவும் திரும்பவும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரோடு இணைய இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இரவு ஜெபம் எங்களுடைய உறவை, உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு இரவா இருப்பதாக, புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு இரவா இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. விரும்புகிறீங்களா? ஆண்டவரோடு இணையணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு பேசணும். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, நீச்சல் ஆழம். ஹல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ளாக, அந்த அன்பின் ஆழத்துக்குள்ளாக, அந்த கிருபையின் ஆழத்துக்குள்ளாக, அந்த அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளாக நம்ம போகும் பொழுது பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்ம சொந்த கால்கள் காலூன்றி நிற்க முடியாதே, அந்த நீச்சல் ஆழத்துல ஆண்டவர் நம்மை ஏந்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் தூரமா இருக்கிறோம் அப்பா, ஆண்டவரே, இளைய குமாரனை போல தூரமாய் போய்விட்டோம், பேதுரு போல ஏதோ கொஞ்சம் பின் சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த இரவு ஜெபத்துல ஆண்டவரே, உம்மோடு இணைய நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எரேமியா 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். எரேமியா 4:1 இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருவருப்புகள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் நீதிமொழிகள் 16 நம்ம பார்க்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வீண் பேச்சு, தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியாது, ஆண்டவரை
நம்ம பின்பற்ற முடியாது, ஆண்டவரோடு நடக்க முடியாது. தேவையில்லாத காரியங்கள், நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் ஆண்டவர் பார்வையிலிருந்து தேவையில்லாத அருவருப்புகளை நம்ம அகற்றும் பொழுது நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளலாமா? அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் சமீபமாயிருக்கிறார். அவரை நம்ம கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். ஆனா நம்முடைய அக்கிரமங்கள் அவருக்கும் நமக்கும் ஒரு நடுசுவராய் இருக்கிறதே. இன்னும் எத்தனை நாட்களுக்கு நம்ம தூரமாய் நடந்து கொண்டிருப்போம்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தூரமாய் நம்ம இருப்போம்? இன்னும் எத்தனை நாட்களுக்கு நானும் கிறிஸ்தவன் தான் என்று சொல்லி தூரத்தில் பின் சென்று கொண்டிருப்போம்? கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதே, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறதே, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கரங்களை உயர்த்தி விரும்புகிற ஆண்டவரே, விரும்புகிற ஆண்டவரே, உமோடு நடக்க, உமோடு இணைய, உமோடு பேச ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த தூரம் வேண்டாம்பா, அந்த தூரம் வேண்டாம்பா, அந்த கேப் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள இந்த இரவு ஜெபத்துல ஒரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. கரங்களை உயர்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே, எங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக, எங்களை திரும்பவும் உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. முன்னே தூரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்துவின் இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொன்னது போல ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த பரிசுத்தமாக்குகிற இரத்தம், எங்களை சமீபமாக்குகிற இரத்தம், உமோடு இணைய செய்கிற இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் கழுவுவதாக. தேவையில்லாத விக்கிரகங்கள், தேவையில்லாத ஆண்டவரே அருவருப்புகள் எங்கள் இருதயத்தில் இருந்து நீங்குவதாக. உமக்கும் எங்களுக்கும் பிரிவினையை கொண்டு வருகிற பாவங்கள் நீங்குவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, அசதிகள் நீங்குவதாக. சில நேரம் நம்ம தூக்கத்தினால ஆண்டவரோடு நடக்கிற அந்த உறவை நம்ம இழந்திருக்கிறோம், தூக்கத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? தூங்கிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு நடக்கணுமே, அவர் சமூகத்துல வந்து நிற்கணுமே. ஹல்லேலூயா. அந்த உறவை ஆண்டவரை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள இந்த இரவுல எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். உண்மைதான் ஆண்டவரே, ஒரு காலத்துல உமோடு இருந்தோம், நடந்தோம், வேதத்தை வாசித்தோம், நேசித்தோம். ஆனா எங்களுடைய ஜெப நேரம், எங்களுடைய வேத வாசிப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு விசை எங்களை உயிர்ப்பிப்பீராக. உம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவர் எங்களை ஆட்கொள்வதாக. ஒரு புது உற்சாகத்தினால ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல ஒரு புதிய உற்சாகம் சொல்லுங்க, ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா. ஒரு பலன், ஒரு உற்சாகம் ஆண்டவரை நிரப்பப்படுவதாக. ஒரு பலனால நிரப்புவீராக. ஒரு புது பலன் உண்டாவதாக. எங்களால முடியாதப்பா, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகமானதுன்னு சொன்னது போல உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும், உன்னதர் பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்ய வேண்டும். என் உயிர் இருக்கும் வரை தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் சமீபமாய் வருவதாக. தூரமாய் இருந்த வாழ்க்கை உமக்கு சமீபமாய் மாறுவதாக. நிரந்தரமாய் தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன்.
நமக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? ஒருவேளை ஏதாவது காரியங்கள் நமக்கு இடையில வந்துருச்சா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க பிசாசு ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்துட்டானா, ஏதாவது ஒரு உலக காரியமோ இச்சையோ இல்லை நமக்கே அறியாம சில துர்குணங்கள் பெருமைகள் நம்ம இடத்துல வரும் பொழுது பாருங்க, ஆண்டவருக்கும் நமக்கும் அது ஒரு இடைவேளையை கொண்டு வருகிறது. அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமோடு நடக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்துல இருந்து நீங்குவதாக என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா.